ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்க போகிறோம். என்னென்னா, காட்டுக்குள் ஒரு பயணம் நீரோடைய தேடி. எங்கள் ஊரில், அம்மா ஊரில் காயல் இருக்குது. அந்த காயலில் தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. அதனால் அப்பா சொன்னாங்க, ஒரு ஓடை இருக்குது, அந்த ஓடையில் போய் குளிப்போம்னு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து அப்பாவுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்பா எங்களோட பேக்கில் வராங்க, நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். ஒரு வழியாக இந்த நீர் ஓடை பக்கத்தில் வந்துட்டோம். ஓடை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் தண்ணி செம்ம கூலாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப நேரம் குளித்து நம்ம இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் கலங்கிருச்சுன்னா அப்புறம் தெளிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். என் பாப்பாவை பாருங்களேன், ஏதோ அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து குளித்த ஒரு ஃபீலில் அவள் இறங்கி அவளாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் என்னென்னா, அவளுக்கு சட்டை போட்டு விடாதனால அவள் நிறைய கொசு கடிச்சிருச்சு. அவளும் தண்ணி நல்லா கூலாக இருக்குதா, நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. இதை சுற்றியுமே ஃபுல்லாக பாக்குத்தோப்பு. அந்த பாக்குத்தோப்பை சுற்றி ஃபுல்லாக ரப்பரு. எங்கள் அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாக்கு கீழே விழுந்து கிடக்குமேன்னு சொல்லி எங்கள் அம்மா பாக்கு பிறக்க ஒரு சைடு போயிடுச்சு. ஒரு சைடில் எங்கடா கூட வந்த அப்பாவை காணாமேன்னு அப்பாவை தேடி பார்த்துட்டு இருந்தா, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாக்கு தோப்பில் காஞ்சி போன மரம் விழுந்து கிடந்துச்சு. அந்த பீஸெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆட்டுப்பட்டி இருக்குது. அந்த ஆட்டுப்பட்டிக்கு இடையில இந்த சின்ன சின்ன கேப்பில் ஆட்டோட கால் வந்து மாட்டிக்குது. அதனால இதை கொண்டு போய் ஃபில் பண்ணிடலாமேன்னு சொல்லி அவர் ஐடியா போட்டார். கடைசி நாங்கள் குளிச்சுட்டு போகிற வழியில் தென்னந்தோப்பு எவ்வளோ மட்டை விழுந்து கிடக்கு. ஆக்சுவலாக இதுவே எங்கள் ஹஸ்பண்ட் ஊராக இருந்தால் வச்சுக்கோங்க, ஒரு இது காணாது. ஏன்னா அங்கே வந்து விறகு எல்லாமே கடையில் போய் விலை கொடுத்து தான் வாங்குவாங்க. அதான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே போயிட்டுருக்கேன், இதுவே அந்த ஊராக இருந்தால் அம்மா ஒன்றுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். அப்புறம் நாங்களும் ஒரு வழியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மழை வருதுன்னு சொல்லி என் பிள்ளை கையில் கொடையை கொடுத்தேன். அவள் கொடையை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டா. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டோம். எங்கள் அப்பா அந்த பாக்கு துண்டு பீசஸை வச்சு அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.